வணக்கம் நண்பர்களே, உணவூட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த கஸ்தூரி வெண்டையோட சிறப்பம்சங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கஸ்தூரி வெண்டை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு இந்த இடத்துல நடவு செஞ்சு இது அறுவடையும் பண்ணிவிட்டு இது செடியும் காஞ்சி போச்சு. ஸோ அதனால் நம்ம அந்த செடியை வெட்டி விட்டோம். இப்போ அந்த செடியை வெட்டி விட்டதுலேருந்து சில கிளைகள் முளைச்சி இப்போ அதுலேருந்து காய்கள் நல்லாவே வந்துட்டுருக்குங்க. இது ஆல்ரெடி அந்த கஸ்தூரி வெண்டையை வெட்டின செடி. இப்போ வெட்டினதுலேருந்து அந்த செடி துளுத்து இப்போ காய்கள் அதை விட அதிகமாகவே விளைச்சல் தருதுங்க. கஸ்தூரி வெண்டையோட சிறப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடிய விதைகளுக்கும் அற்புதமான சக்தி இருக்குங்க. இதில் பல விதைகள் நம்ம சேகரிச்சுட்டு சில பேருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இதில் மிச்சம் இருக்கிற விதைகள்லாம் இந்த காற்று மூலிமா இந்த மேட்டுப்பாத்திகளை பரவி நிறைய செடிகள் சின்ன சின்னதாக முளைச்சி வந்திருக்குங்க. அதே போல் இந்த செடிகளுக்கு பார்த்திங்கனாக்கா தண்ணியோட பாய்ச்சலும் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தும் அந்த செடிகள் வாடாமல் நல்லா சிறப்பாகவே வளர்த்துங்க. இது வறட்சி காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு அண்டை பயிராகவும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இந்த பாத்திகளில் சின்ன சின்ன செடியாக வளர்ந்துருக்கிற செடிகள் எல்லாத்தையும் நம்ம வேறு இடத்துல நடவு செய்ய போகிறோம். இது பொறுமையாக அங்கே அந்த இடத்துல எடுத்து வேறு இடத்துல நம்ம நடவு செய்ய போகிறோம். இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி வெண்டையை மக்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். மக்கள் மீன்ஸ் விற்பனைக்கு எடுத்துன்னு போகலான்னு பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு விளைச்சல் தருதுன்ட்டு. நிஜமாலே இந்த கஸ்தூரி வெண்டை பார்த்திங்கன்னா எந்த சூழல்லையும் நின்று வளரக்கூடிய விளைச்சல் தரக்கூடிய ஒரு அற்புதமான செடின்னு நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.